ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ கிளாடியேட்டர் 2 பார்த்து முடித்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப லேட்டான ரிவ்யூ. எனிவே, கிளாடியேட்டர் 1ஓட பெரிய ஃபேன் நான். அந்த படத்தை ஒரு 5-6 தடவை பார்த்துருப்பேன். ரொம்ப பிடிச்ச படம். மியூசிக்ஸ், ஆக்டிங், அந்த ஃபைட் சீன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கிளாடியேட்டர் 1. ஸோ ஓகே, கிளாடியேட்டர் 2 எப்படி இருக்குது? கிளாடியேட்டர் 1ஓட சப்பார் மூவினா கிளாடியேட்டர் 2. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். உங்களுக்கு நல்ல ஆக்ஷன் வேணுமா? கிளாடியேட்டர் 1ல இருக்கு 2வ விட. உங்களுக்கு நல்ல சவுண்ட் ட்ராக் வேணுமா? கிளாடியேட்டர் 1ல இருக்கு 2வ விட. நல்ல ஆக்டிங் வேணுமா? கிளாடியேட்டர் 1ல இருக்கு 2வ விட. அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலும், இவ்வளோ பெரிய சிஜிஐ எஃபெக்ட், இவ்வளோ பெரிய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவங்க வச்சாலும், கிளாடியேட்டர் 1 மாதிரி இது இல்ல. ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஓகேயா இது? கிளாடியேட்டர் பத்தி ஸ்பாய்லர் ரிவ்யூ குடுக்க போறேன். கிளாடியேட்டர் 1 பத்தி. அந்த படம் பார்க்கலன்னா, கண்டிப்பா இப்ப பாருங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம். ஓகே, கிளாடியேட்டர் 1ல என்னன்னா, கிங்கு, ஜெனரல். ஜெனரல் தான் நம்மளோட ஹீரோ. நம்ம ஜெனரல் பின்ன கிங் 2 பேரும் வார்டுக்கு போவாங்க. வார்டுக்கு போகும்போது அந்த கிங்கோட பையன், வாக்கின் ஃபீனிக்ஸ் இன்ஃபாக்ட். கிங்கோட பையன் வந்து கிங்க பிட்ரே பண்ணிடுவான். பிட்ரே பண்ணிட்டு அவன கொன்னுட்டு, அவன கிங்கோட த்ரோன்ல போய் உட்காந்துக்குவான். அந்த வார்டுல யார் யார் சர்வைவ் பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் இந்த மாதிரி கிளாடியேட்டர் ஃபைட்டுக்காக யூஸ் பண்ணிப்பான். அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்லேவா வச்சு அங்கே கிளாடியேட்டர் சண்டை போடுறதுக்காக, அம்யூஸ்மெண்ட்காக இவன் யூஸ் பண்ணிப்பான். அப்புறமா அங்கே யார் யார் இருந்தாங்களோ, அந்த சண்டையில் யார் போட்டாங்களோ, இன்க்ளூடிங் த ஜென்ரல்ஸ் ஃபேமிலி, அவங்க எல்லாரையும் கொன்னுடுவான். இந்த மாதிரி அவனோட அம்யூஸ்மெண்ட்காக சண்டை போட வைப்பான். இவனுக்கு தெரியாது நம்மளோட ஜென்ரல் சர்வைவ் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுறத பார்த்து ஒரு பாயிண்ட்ல அவனே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்பான். நின்று நீ யாரு, உன் மூஞ்ச காட்டுன்னு சொல்லுவான். அந்த சீன்ல ஒரு ஃபேஸ் ரிவீல் இருக்கும். பெஸ்ட் ஃபேஸ் ரிவீல். இன்ஃபேக்ட் விக்ரமை விட 1% பெட்டர் ஃபேஸ் ரிவீல்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் மை நஸ்டால்ஜான்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு இதுதான் பெஸ்ட் ஃபேஸ் ரிவீல் எவர். எனிவே, அந்த சீனில் அவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவான். இவனுக்கும் ஷாக் ஆகும். எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சாங்கன்னு உண்மையும் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், சரி 1-on-1 ஃபைட் பண்ணலாம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க உண்மை தான் ஜெயிக்கும்னு அப்படி 1-on-1 ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இவன் சீட் பண்ணுவான். என்னன்னா, ஒரு பாய்சன் டேகர் எடுத்து அவனை குத்திட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ண வைப்பான். ஆனாலும் இவன் தோற்று போயிடுவான். கடைசியில் நம்ம ஹீரோவும் இறந்து போகிற நிலைமையில இருக்கும்போது அந்த மியூசிக், பெஸ்ட் மியூசிக். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் எப்படி, வீட் ஃபீல்டில் எப்படி கையை அப்படி பண்ணிட்டு போகிறது. பெஸ்ட் பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் சீன், பெஸ்ட் எண்டிங் இன்ஃபேக்ட். ஸோ அப்படிதான் கிளாடியேட்டர் 1 முடியும். இப்போ கிளாடியேட்டர் 2க்கு வரலாம். கிளாடியேட்டர் 2ல இந்த கதையை கிராஸ் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. கிளாடியேட்டர் 2ல அவன் வில்லன் இருப்பான் இல்லையா? கிளாடியேட்டர் 1ல எல்லாரையும் கொல்லுவான். ஆனால் அவன் பையன் மட்டும் தப்பிச்சிடுவான். நம்மளோட ஜென்ரலோட பையன் மட்டும் தப்பிச்சிடுவான். அந்த பையன் வளர்ந்துட்டு அவன் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான். அவங்க 2 பேரும் வேற கிங்டம்ல இருப்பாங்க. ஒரு சோல்ஜர்ஸா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ரோமன் எம்பரர் வந்து கான்குவெஸ்ட்காக அங்க வருவானுங்க. வரும்போது கான்குவெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பெட்ரோ பாஸ்கல், ஒன் ஆஃப் த வில்லன்னு சொல்லலாம். ஓகே. பெட்ரோ பாஸ்கல் வந்து தான் பெட்ரோ பாஸ்கல் தான் ஜெனரலா இருப்பான். அவன் வந்து கான்கர் பண்ணும்போது அந்த ஹீரோயின அடிச்சிடுவான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அடிச்சிடுவான். அவ செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கேப்சர் பண்ணி, ஸ்லேவ் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்லேவா இருக்கவங்கள செல் பண்ணிட்டு இவங்க கிளாடியேட்டர் மேட்ச்லலாம் ஆட வைப்பாங்க. அதில் இவன் நல்லா ஆடுவான். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸு, பிட்ரயலு அதெல்லாம் தான் இந்த படம். ஆனால் இந்த படத்தில் இந்த படம் எதுக்கு எனக்கு பிடிக்கலன்னா, இந்த படத்தில் யார் வில்லனே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் சீனில் பெட்ரோ பாஸ்கலா காட்டுறாங்க. செகண்ட் கதை கண்டினியூ ஆக அந்த ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 கிங்குன்னு. ட்வின் கிங்ஸு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ரோமன். அவங்கள காட்டுவாங்க. சரி, அவங்க தான் வில்லன் பார்த்தா, இல்ல இங்க ஒரு பொலிட்டிக்கல் மெனுவர்னால டென்சல் வாஷிங்டன் கொஞ்சம் கொஞ்சமா வில்லனா போர்ட்ரே பண்ணிட்டுருப்பா. ஸோ யாரு மேல தான் ஃபோக்கஸ் பண்றதுன்னு ஒரு பாயிண்ட்ல கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. சரி, பெட்ரோ பாஸ்கல ஹீரோயிக் அவனோட டியூட்டி பண்றதுனால மத்தவங்களுக்கு வில்லனா தெரியுமா அப்படின்னு காட்டினாலும், இந்த ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களையாச்சும் ஒழுங்கா வில்லனா பண்ணியிருக்கலாம்.
அட் அ பாயிண்ட் அவங்களையாச்சு அங்க ஒரு ஸ்டாண்ட்ல நிறுத்தி, ஆமா இவங்கள தான் எடுத்து போடாடா போடான்னு காட்டலாம். ஆனா அது அங்கேயும் நடக்க மாட்டேங்குது. டென்சல் வாஷிங்டனுக்கும் ஃபுல்லா குடுக்க மாட்டேங்கிறாங்க இம்பார்ட்டன்ஸு. அந்த வில்லன் தான் எனக்கு பெரிய இஷ்யூ. பெரிய இஷ்யூன்னா வில்லனு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி லைன் வேவர் ஆயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல நிக்க மாட்டேங்குது. சரி இவங்களோட ஃபோக்கஸ் தான் என்னன்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் மூவ் ஆயிட்டே இருக்கு அந்த ஃபோக்கஸ். அது எதுக்கு அந்த மூவ் ஆயிட்டே இருக்குன்னா அந்த ஃபோக்கஸ். ஏன்னா, வில்லனுங்க மூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஒரு வில்லனுக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒரு வில்லனுக்கும் ஒரு கோல் இருக்கும். ஸோ நீங்க அ ஒரு வில்லன் பின்னாடி ப்ராப்பரா அவங்க கூட ஜர்னி பண்ணலன்னா நீங்க, ஒருத்தனுக்கு அப்புறம் இன்னொருத்தனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் காட்டிட்டே இருந்தா, ஒருத்தனுக்கு ஒரு கோல் இருக்கும். சரி இத தான் இவன் அச்சீவ் பண்ண போறானோ, இத எதிர்த்து தான் ஹீரோ நிக்கணுமோன்னு பார்க்கும்போது, அவனுக்கு ஏதாவது ஆயிடுது. இல்ல அவன் செத்துடுறான். சரி செகண்ட் வில்லனு. ஓகே இவனோட கோல் என்னது? இவன் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறான். அதுக்கப்புறம் 3 வில்லனு. இவனோட என்ன கோல்? இவன் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறான். இது ஆக்சுவலி ஒரு டிவி ஷோவா இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா, இவ்ளோ பெரிய படமா எடுத்து, அது கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணாம எடுத்திருக்காங்க. பார்ட் 1 மாரி கண்டிப்பா இல்ல. ஏன்னா பார்ட் 1ல கிளியரா தெரியும். ஓகே இவன் தான் வில்லனு. இதுக்காக தான் நம்ம ஹீரோ சண்ட போடுறான். சிம்பிள். ஆனா இதுல அப்படி இல்ல. அந்த கதையும் சரி ஓகே, ஓகே. ஸ்டோரி பத்தி சொல்லிட்டேன் நானு. சாங்ஸ் சொன்ன மாதிரி பார்ட் 1ல வே பெட்டர். அம் அப்புறமா டயலாக்ஸ் பார்ட் 1ல அமேசிங் டயலாக்ஸ். அதுல ஃபேஸ் ரிவீல்ல ஒரு டயலாக் சொல்வான். ஐ அம் மேக்ஸிமஸ் அரீலியஸ்ன்னு. வாஹ்! பெஸ்ட் டயலாக் எவர். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆக்டிங் பார்ட் 1ல வே பெட்டர். தெரியும் பார்ட் 1 சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு கூட இதான் சஜஷன். பார்ட் 2 பார்க்கிறதா இருந்தீங்கன்னா, ஓகே வேணா பாருங்க. ஆனா ஹைலி சஜஸ்டட் பார்ட் 1 பார்க்கலன்னா கிளாடியேட்டர்து. கண்டிப்பா போய் பாருங்க. கல்ட் கிளாசிக் மூவி, தி பெஸ்ட் மூவி. ரிட்லி ஸ்காட்டோட தி பெஸ்ட் மூவி. இப்போ வரதெல்லாம் ரிட்லி ஸ்காட்து அவ்வளோ ஒண்ணும் நல்லா இல்ல. ஆனா பார்ட் 1 ஆஃப் கிளாடியேட்டர் பின்ன ஏலியன்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கிளாடியேட்டர் கண்டிப்பா போய் பாருங்க. பார்ட் 1 கிளாடியேட்டர் கண்டிப்பா போய் பாருங்க. பை கைஸ்.